நம்மை அளவு கடந்து நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சர்வதேச மொழி, யூனிவர்சல் லாங்குவேஜ். வாசிக்க வேண்டிய வேத பாகம் 139 சங்கீதம் முதல் 12 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறப்பாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது செயல்கள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை தண்டிக்கிறான். He who spares his cane hates his son, but he who loves him disciplines him promptly. அனைவருக்கும் நன்கு புரியக்கூடிய மொழி ஒன்று உண்டென்றால் அது பிரம்புதான். அநேக வேளைகளில் தேவன் தமது வசனத்தினாலும் ஆவியினாலும் நமக்கு விடும் எச்சரிக்கைகளை நாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சென்று கொண்டிருந்தால் அவர் பிரம்பை கையில் எடுப்பார். பிரம்பில் இருக்கும் உடனடி அற்புத வல்லமையை அன்பு நிமித்தம் கண்டிக்கும் பெற்றோருக்கு நன்றாய் தெரியும். நேசிக்கும் எந்த மகனையும் ஆண்டவர் சிட்சிக்கிறார். பரமபிதாவுக்கு தாம் கெடுத்த பிள்ளை ஒருவரும் இல்லை. God has no spoiled children. எவரையும் அப்படி விட முடியாத அளவு அன்பு. அவர் நம்மை தண்டியாமல் விடுவதே பெரிய தண்டனை. God punishes us most when he punishes us not. பயண விபத்துகள் பெருகின்ற இந்த காலத்தில் வழியில் பாதங்கள் இடராமலும் உறங்காமலும் தூங்காமலும் காக்கும் தேவன்தான் நம்முடைய தேவனாயினும் அற்பகால மூண்ட கோபத்தினால் தமது முகத்தை அவர் இமைப்பொழுது மறைக்கவும் செய்யலாம். தவறான வழியில் செல்லும் மகனை அமைதியாய் அப்படியே விட்டுவிடும் தந்தை உண்டோ? தேவனது பரிபூர்ண சித்தத்திற்கு மாறாக, அதாவது God's perfect will, அதற்கு மாறாக சென்று கொண்டிருந்த பீலேயாம் தீர்க்கதரிசியின் காலை அந்த கழுதை சோரோடு நசுக்கிறது நினைவிருக்கிறதல்லவா? யோனா கடலில் தூக்கி எறியப்பட்டார். மீன் வயிற்றுக்கு அல்லவா அவன் மனம் திரும்பினார். அடுத்த பிரசங்கம் ஆயத்தம் பண்ண நேரமும் யோனாவுக்கு மீன் வீட்டில் தான் கிடைத்தது. இப்படி சொல்வதால் விபத்துகள் யாவும் கடவுளின் தண்டனை என்று கூறவில்லை. அதே நேரம் துக்க காரியங்கள் நிகழும் போது நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுவே நமக்கு உடனடியாக வருகிற பாடம். யோபு 13:23 யோபு இப்படி சொன்னார்: என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். நல்ல ஜெபம். பரிசுத்தம் பிரியமானவர்களே, நமக்கு தூரமாயிற்றோ? தமது பிள்ளைகள் பாவத்தை நஞ்சு போல் வெறுத்து நீதியை அமுதம் போல் விரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் இல்லை, அது அவருடைய ஏக்கம். நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் தேவனோ
நாம் அவரது பரிசுத்தத்தை எட்டும் வரை அமருவதில்லை. அவரது மூத்த மகனைப் போல நாம் வாரும் வரை கிளைநறுக்கும் கத்தியை அவர் கீழே வைக்க மாட்டார். தேவன் யோபுவை குறித்து அவன் சன்மார்க்கன் என்று சாட்சி கொடுத்திருந்தாலும் தேவனது உலைக்களத்தில் அவன் சென்று வந்த பின்பு அவனது சாட்சி என்ன? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உம்மை காணுகின்றன. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று யோபு கூறினார். அரசன் எசேக்கியாவை பற்றி நமக்கு தெரியும். அவன் மனமேட்டுமை அடைந்த போது அவரது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று கடவுள் அறிவித்தார். உடனே அரசன் மனம் கசந்து மனம் திரும்பினார். தேவனும் அவரை மன்னித்து அவரது வாழ்நாளை கூட்டினார். அப்பொழுதுதான் அவர் இவ்விதமாக பாடினார், என் ஆயுசின் ஆண்டுகளில் எல்லாம் என் ஆன்மாவின் கசப்பை நினைத்துக் கொள்வேன். I will walk softly remembering the bitterness of my soul. இதுதான் பாடுகளின் பாக்கியம். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்ற 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வெளிப்பிரசங்க வேந்தர், he was a prince of open air preachers. அவர் இப்படி சொன்னார், it is necessary to heal the pride of my heart that trials should come. சோதனைகளும் வேதனைகளும் வரும்போதுதான் எனது இருதயத்தின் பெருமை குணமாகிறது என்று சொன்னார். ஜான் ஹென்றி நியூமன் என்பவர் ஒருமுறை கொந்தளிக்கும் கடலில் அகப்பட்டுக் கொண்டார். அப்பொழுது அவர் இவ்விதமாக பாடினார், என் இஷ்டப்படி நடந்தேன் ஐயோ முன்னாளிலே, ஒத்தாசை தேடவில்லை இப்போதோ நடத்துமே, உல்லாசம் நாடி நேன் திகிலும் வீம்பு கொண்டேன் அன்பாக மன்னியும். புறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை தண்டிக்கிறான். எங்க நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை தண்டியாமல் விட்டுவிடுகிற அளவிற்கு, எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் போகட்டும் என்று விட்டுவிடுகிற அளவிற்கு தேவரீர் நீர் ஒரு அன்பற்ற தேவன் அல்ல. நாங்கள் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போலவே மாற வேண்டும் என்பதற்கு, அப்படி மாறுகிற வரைக்கும் கிளைநறுக்கும் உம்முடைய கத்தியை கீழே வைக்க மாட்டீர், எங்களை திருத்துகிற பிரம்பை கீழே வைக்க மாட்டீர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அனுமதி சித்தம் அல்ல, உமது பரிபூர்ண சித்தத்தை செய்வதையே நாங்கள் எப்பொழுதும் நாட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இஷ்டப்படி நடந்த காலம் போதும், இனி உமது விருப்பத்தின்படியே நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.